சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க கிருத்திகா. என்னதான் நிறைய மாடலிஸ்ட் ஹோம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடுகள் வந்தாலும் எனக்கு பழமையான வீடுகள் பார்க்க வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பாட்டிமாவோட வீடு உங்களுக்கு சுத்தி பார்க்க போறேன். எந்த பாட்டிமாவோட வீடு பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பாட்டிமாவோட பேர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க கேட்கலாம். பாட்டிமா உங்க பேர் என்னன்னு சொல்லிடுங்க. ராதாமணி. நம்ம ராதாமணி பாட்டிமாவோட வீடு தான் வந்து இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். பாட்டிமாவோட வீட்டுல வந்து எனக்கு சில பல விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் இந்த வீடியோல இல்ல, அடுத்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னதான் மாடுலர்ஸ் கிச்சன் இருந்தாலும் நம்மளோட பழமையான மண் திட்டுல வந்து மண்ணும் சாணமும் கூடவே கலந்துட்டு கடக்கா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி மண் திட்டு ரெடி பண்ணிருக்கக்கூடிய அடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்து வியந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பாட்டிமா வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த தூண் தாங்க. இந்த தூணோட ஹைலைட் என்ன அப்படிங்கறத நம்ம ஐயா சொல்லி கேட்கலாங்களா? ஐயா, இந்த தூணோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. அந்த முன்னோர்கள் வந்து அந்த வேங்கையில போடணும் வீட்டுக்குன்னு சொல்லி அந்த காலங்கள்ல வந்து வீட்டுக்கு மெயினா வந்து அதை விரும்பி செஞ்சவங்க. ஓ, அந்த காலங்கள்ல இது போட்டா நோவு நொடி வராதுங்கிறத வச்சு அறிய அதே மாதிரி இந்த கை எல்லாமே அதுல போட்டது. ஓ, இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது வேங்கை தானுங்களா? ஓ, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வேங்க. விட்டம். அது கையும்பாக. ஓ, விட்டம். ஆமா, மேல இருக்கு கை. ஓ, இது தூண். விட்டம் கை தூண். முகுடும்பாக. ஓ, அந்த முகுடு சரத்தை போடுறது. இத வந்து நாங்க இப்ப நாங்க செய்யறது இது வேம்புல. ஓ, இப்ப வர்றது வந்து வேம்புல. ஆனா நீங்க உங்க அப்பா காலத்துல செஞ்சதுங்களா? தாத்தா காலம். ஓ, உங்க தாத்தா காலமா? அச்சோ, அப்போ இதுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும்? 700 வருஷம். 200ங்களா? அச்சோ, திட்ட 200 வருஷம் பழமையா இருக்கக்கூடிய தூண்ல இந்த தூணோட ஹைலைட் எல்லாம் காமிங்களேம்மா. இங்க பார்த்தோம், இந்த தூணோட ஹைலைட் எல்லாம் பாருங்களேன். ஒரு டிசைனும் 200 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த மாதிரி எல்லாம் அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க கீழே வந்து பூ மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கு. இதுவும் பார்க்க நல்லா இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா அப்படியே ஒரு பெண்ட் கொடுத்து அழகா பண்ணிருக்காங்க. திட்ட 200 வருஷமா இந்த தூண் இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வேங்கை மரம் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முருகர் வந்து எந்த மரத்துல இருப்பாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சட்டுன்னு சொல்வாருங்களா, வேங்கை மரத்துல. முருகருக்கு வேங்கை மரம் வந்து ரொம்ப பிடிச்ச மரத்துல வேங்கை மரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேங்கை மரத்துல தூண் பண்ணிருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்கள யாராவது புதுசா வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐடியா நோட் பண்ணிக்கோங்க. வேங்கை மரத்துல தூண் பண்ணலாமா? நான் நோட் பண்ணிக்கிட்டேங்க. கொய்யா இலை எடுத்து கொடுக்கிற நம்ம அக்காவோட பேர் என்னன்றத கேட்கலாம். அக்கா, உங்க பேர் என்னன்றத சொல்லிடுங்க. என் பேர் சிந்தனை செல்வி. அக்கா பேர் வந்து சிந்தனை செல்வி. பேரே ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதே மாதிரி அக்காவும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்படி கொய்யா இலையை கேட்கிறேனோ அதே மாதிரி குச்சியெல்லாம் இல்லாம வெறும் கொழுந்து இலையா எடுத்து நல்லா நிழல் காய்ச்சல காய வச்சு நம்ம கடைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு ஸ்பெஷலி ஆர்ட் ஒர்க் பண்றவங்களும் ரொம்ப பிடிக்கும். இவங்களும் சரி, இவங்களோட அக்கா பொண்ணு மீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க டீம் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஒரு 7-8 பேர் கிட்ட இருப்பாங்க. இவங்களோட ஒற்றுமை, அதாவது எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஒற்றுமையா இருந்து செய்யும் போது நிச்சயமா அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் சீக்கிரமே ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றுமை வந்து நமக்கு நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை வந்து நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை வந்து புது புது விஷயங்களை வந்து நம்ம துணிஞ்சு செய்யறதுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒற்றுமை வந்து நமக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க கிட்ட வந்து இவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுல இவங்களோட பாசமும் சரி, இவங்களோட ஒற்றுமையும் சரி, என்னோட ஊக்கத்தை இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எப்பவாவது கொஞ்சம் ஆஃப் ஆகி கொஞ்சம் ஜோர்ஜ வந்து கம்மியாகி கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம் வாங்க போலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற போது நம்மளோட ஜோர்ஜ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சோர்ந்து போனாலும் இவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்ல நம்மள சோர விடாம இன்னும் கொஞ்சம் ஜோர்ஜ பண்ணி நம்மள வேகமா ஓட வைப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாரோட டீம் மெம்பர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. செல்வி அக்காவோட வீடை சுத்தி பாக்கலாங்க. இந்த கதவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை பார்க்க வரும்போது ஒரு 2 நிமிஷம் நின்று இந்த கதவை பாத்துக்குவேன். அந்த அளவுக்கு இந்த கதவோட டிசைனிங் பாருங்களேன். இங்க பக்கத்துல வந்து காமி சாமி, இந்த கதவோட டிசைனிங் பாருங்களேன். எனக்கு இந்த 3 பூவும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரிதான் 3 இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. இந்த கதவோட ஹைலைட் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க நம்ம சிந்தனை செல்வி அக்கா கிட்டே கேட்கலாம். அக்கா சொல்லுங்க அக்கா இந்த கதவை பத்தி. கதவு அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி, எங்க அப்பாவோட தாத்தா பாட்டி
அப்பா இவங்களோட அப்பாவோட தாத்தா தாத்தா பாட்டியா? பாட்டி அவங்க விட்ட இது நாங்க வந்து மாத்தாம அப்படி மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிட்டு இருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர். அவங்கள பார்க்க முடியல, அவங்க யூஸ் பண்ண பொருளையாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க இன்னும் மாத்தாம இப்படி. எனக்கும் என் தாத்தா ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து நம்மளால பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவங்க வந்து செஞ்சு வச்ச பொருளையாவது அவங்கள மாதிரி நம்ம பாத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த கதவை இன்னும் மாத்தாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வீடு நாங்க ஒண்ணு எதுவும் பண்ணல. அவங்க விட்டு போனது சும்மா நடுவுல ஒரு செவுரு மட்டும் வச்சு கிச்சன் தனியா இது பண்ணிருக்கோம். மத்தபடி எல்லாமே அவங்க அரேஞ்ச்மெண்ட் தான். ஓ அவங்க எப்படி கட்டி கொடுத்திருந்தாங்களோ அதை அப்படியே அப்படி மெயின்டைன் பண்ணி. ஓ பரவாயில்லையே. இந்த காலத்துலயும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்காம தாத்தா பாட்டி மேல உள்ள பாசத்தினாலயும் இந்த வீடு வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால உறக்கம் ஒரு நோய் நொடி அதிகம் வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. இந்த காத்து அடிச்சா அது ஒரு வெளியில இருந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா தூக்கம் வரும். கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ரொம்ப தேவையே தூக்கம் தாங்க. வாங்க நம்ம அக்காவோட வீடை சுத்தி பார்க்கலாமா? அக்காவோட வீட்டுல எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது பேர் வந்து விட்டம். விட்டம். ஆளு வந்து தொடர மாதிரி. இப்ப எல்லாம் வந்து நம்ம மேல இதை தொட முடியாது. கட்டுறோம்னா ஆனா இது பாருங்க ஈஸியா தொடலாம். நமக்கு தேவைப்பட்டா மேல நின்னு ஒற்றை அடிச்சுக்கலாம். ஓ இது மேல ஏறி நின்னு அடிச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓ இது விட்டம் அப்படின்னா நம்ம பரணும் சொல்றோம் இல்லைங்களா, அததான் இவங்க விட்டம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இது மேல வந்துட்டு அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பலகை மாதிரி வச்சு ஏதாவது தேவைப்படாத ஐட்டம்ஸ் மேல வச்சுக்கலாம். இந்த செவுரு மட்டும் இப்ப அவங்க வச்சிருக்காங்க. இது அவங்க தாத்தா பாட்டிமா கட்டி கொடுத்த வீட்டுல இனியும் வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத கேட்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா. பழமையும் புதுமையும் மாறாத வீடுன்னு சொல்லலாம். வெளியில வந்து விறகடுப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்னக்கா பண்ணீங்க அதுவும் சொல்லிடுங்க. இந்த இடத்துல இப்ப இந்த அடுப்பு இப்ப அது அடுப்பு ஃப்ரீயா கொடுத்த அடுப்புக்கு பிறகு இது வச்சு செல்ஃப் போட்டிருக்கோம். கவர்மெண்ட்ல இப்ப ஃப்ரீயா வந்துட்டு எல்லாருக்குமே கிராஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க இல்லீங்களா, அதனால இந்த திட்டு மட்டும் போட்டு இது பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விறகடுப்பு யூஸ் பண்ணீங்க. வெளியிலயே ஒரு விறகடுப்பு இருக்கு. வெளியிலயே ஒரு விறகடுப்பு இருக்கு. அங்கங்க வந்து இந்த மாதிரியான மண் வேலைப்பாடுகள் அப்புறம் மர வேலைப்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் பார்த்து வியந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா.